வெள்ளைக்காரன்ட்டேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கினாலும், நம்ம நாட்டில அங்கங்க சிறு சிறு பகுதிகளாக பிரிஞ்சு தான் கிடந்தது மன்னராட்சி முறை. அதாவது முடியரசுகளாக இருந்தன. இந்த முடியரசு முறையெல்லாம் ஒழிச்சிட்டு, ஒரே நாடு குடியரசு இந்தியா அப்படின்னு உருவாக்கப்பட்ட நாள் தான் ஜனவரி 26, 1950. இந்த நாளை தான் நாம் குடியரசு திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் வாங்கினாலும் 3 வருஷம் நம்ம நாட்டில் வெள்ளைக்காரனோட சட்டம் தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய சட்டங்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டன. 1950க்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் நாடோட பேர் என்னன்னு கேட்டால் நாமெல்லாம் சாதாரணமாக இந்தியான்னு சொல்கிறோம். அது கிடையாதுங்க. பாஸ்புக்கில் பாருங்கள், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். குடியரசு இந்தியா. முதலாக இந்த வார்த்தையை எழுதியவர், முதலாக இந்த வார்த்தையை பேசியவர் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள். மக்களே, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சொத்தை, இது சொத்துன்னு எப்போதும் குறை சொல்கிறத விட்டுட்டு இந்தியனாக பிறந்ததில் பெருமிதம் கொள்வோம். குறை இல்லாத நாடும் இல்லை, குறை சொல்லாத மக்களும் கிடையாது. இந்தியனாக